ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு சுண்டல் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த சுண்டல் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன சீரகம், சோம்பு, ஒரு பீஸ் பட்டை, அப்புறமா தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு சிக்கன் பொடியும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதை வந்து வதக்குறேங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மசாலா கிரேவிக்காக இதை வந்து வதக்குறேன். இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்கலைங்க. சிக்கன் பொடி தான் இதுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, அப்புறமா பெரிய வெங்காயம், அரைக்கிறதுக்கு மசாலா கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தேன். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க. இதை வதக்கிட்டு இது கூடவே கறிவேப்பிலை, பச்சை மிளகா அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு சுண்டலை வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த மசாலாவோடு சேர்க்கணும். இதுக்கும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கறிவேப்பிலை, மசாலா கிரேவிக்கும் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்தேன். இதுக்கும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கும் 2 தக்காளி சேர்த்துருந்தேன்னா, இப்போ இதுக்குமே 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளிங்க, அது 2 தக்காளியை வந்து சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வதக்கிட்டு இது கூட மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, அப்புறமா காரத்துக்காக வத்தல் பொடி அதையும் சேர்த்துருக்கேன். வேறு மசாலா எதுவுமே சேர்க்கலைங்க. இதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை சுடணும். ஏன்னா தோசை வந்து ஆறிடும் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா கிரேவி, தேங்காய், சின்ன சீரகம், பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கிரேவியையும் இதோடு சேர்த்து அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கணுங்க. இதை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சுண்டல், அந்த சுண்டலையும் இதோடு சேர்த்துட்டு அந்த சுண்டலை வேக வச்ச தண்ணியை வந்து நான் தூர ஊற்றலைங்க. ஏன்னா அதில் தான் சத்து இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை வந்து இந்த தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் எப்போதுமே இப்படி தாங்க சுண்டல் குழம்பு வைப்பேன். இந்த சுண்டலை வந்து காலையில் ஊற போட்டேன், நைட்டுக்கு வந்து குழம்பு வைக்கிற மாதிரி. இங்கே வந்து சுண்டல் வேகிறதுக்கு 4 விசில்லேருந்து 5 விசில், குறைஞ்சது ஒரு 4 விசிலாவது வைக்கணுங்க, அப்போ தான் வேகும். இந்த குழம்பெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி சுண்டல் அதோடு சேர்த்து குக்கரில் வச்சும் குழம்பு வைக்கலாம், அல்லது குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு சுண்டலை எடுத்து இந்த மாதிரி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ மக்களே, யாருக்கெல்லாம் இந்த சுண்டல் குழம்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சுண்டல் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.